ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். ஸோ ரொம்ப நாளாக வந்து சேனலில் வீடியோ வந்திருக்காது. சில காலேஜ் ரீசன்ஸ்னால வீடியோ வரல, போஸ்ட் பண்ண முடியல, எடுக்க முடியல. ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக போட முடியும் நம்புகிறேன். அட்லீஸ்ட் அப்படி இருந்தாலும் வீக்லி ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்துட்டு நம்ம அடுத்த ட்ரிப்பில் இருக்கோம். இந்த ட்ரிப் வந்து சும்மா ஒரு 1 டே ட்ரிப் தான். இப்போ வந்து நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்ப போகிறோம். இது வந்துட்டு நம்ம கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸோட, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட தான் கிளம்புறோம். இப்போ எல்லோரும் பஸ்ஸில் இருக்காங்க. நான் வந்து இன்ட்ரோலாக எடுக்கிறதாக கீழே வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எல்லாம் பேக் கேமராவில் காமிக்கிறேன். போக வந்துட்டு நான் நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். மோஸ்ட்லி பஸ்ஸை பார்த்தாலும் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு எங்கே போகிறோன்றது யாருக்காச்சும் தெரிஞ்சால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பஸ்ஸில் தான் நம்ம இப்போ கிளம்புறோம். போலூர் போயிட்டு அங்கேருந்து வேறு பஸ் மாதிரி தான் போக போகிறோம். கிம்பிள் வாங்க எடுத்துட்டாங்க, கையே கிம்பிள். அட்லீஸ்ட் ஒரு 4 வேர்டு மாற்றலாம்டா. அதுவும் உள்ள மாற்றாம ஃபஸ்ட்டு மாற்றா கண்டுபிடிச்சிருக்க மாட்டா. ஃபஸ்ட்டு மாற்றவே மாற்றல, லாஸ்ட்டே மாற்றல, மொத்தமாகவே மாற்றல. சுரேஷ் போட்ட மெசேஜ் எல்லாரும் போட்டு போட்டா. பாருங்க வணக்கமுங்கோ. யூடியூப் சேனல்ல நம்மளாம் வருவோம், சும்மா இருக்கு. போடு. ஹாய் கைஸ், இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம போலூர்லேருந்து பருவதமலைலாம் வந்திருக்கோம். பருவதமலை பேஸ் கேம்புக்கு இப்போ தான் நடந்து போயிட்டுருக்கோம். நான் அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறதாக அப்படியே போகிற வழி பார்த்தீங்கன்னா இதுதான் போகிற வழி. அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்காங்க. ஆல் சைட்லாம் இல்லைடா, கீழே பார்த்தோன்னா செம்ம இருட்டாக இருக்குது. எல்லாம் நடந்தால் கீழே வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் பேஸ் கேம்புக்கு. இப்போதைக்கு அங்கே போயிட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அதுக்கப்புறமா ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு கீழே போயிட்டு இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், உள்ளேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து உள்ளே ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து வந்திருப்போம். இப்போ டைம் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக தெரியுதா 5 ஆகிடுச்சு. போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு கரெக்டாக கோயம்பேட்டில் வந்து நாங்கள் எத்தனை மணிக்கு கிளம்புறோம் அப்படின்னா நைட்டு 11 o'clock கோயம்பேட்டில் பஸ் ஏறணும். ஆக்சுவலாக போலூருக்கு வந்துட்டு 11 o'clock ஒன்று, 12 o'clock ஒன்று, 2 பஸ் இருக்குது. கடைசி பஸ்ஸு 12 o'clock பஸ்ஸு. நாங்கள் 11 o'clock ஏறினோம். கரெக்டாக போலூருக்கு வந்துட்டு ஒரு 3:30 இருக்கும். 3:30, 4 o'clock அந்த டைம் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக இறங்கினோடனே ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே டீலாம் குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக போனால் அடுத்து நேராக பருவதமலைக்கு பஸ் வந்துருச்சு. பஸ் ஏறிட்டு இங்கேயே வந்து ஸ்டாப்பிங்லேயே இறக்கி விட்டாங்க. இப்போ உள்ள வந்து நாங்கள் ட்ரெக் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். தெரிஞ்சு இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸாக இருக்குன்னு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அப்படியே இந்த வ்ளாகில் என்னென்ன பண்ணுறோன்றதை எல்லாத்துக்கும் கண்டினியூ பண்ணுறேன். முன்னாடி பார்த்தோன்னா நம்ம கேங் ஒன்று போகிறோம். பின்னாடி வந்துட்டு இன்னொரு கேங் வந்துட்டுருக்காங்க. ஆனால் அவங்க யாரும் தெரில, பட் நமக்கு சப்போர்ட்டாக இன்னொரு கேங் இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் போகிறாங்க ஆக்சுவலாக ட்ரெக்கிங்கு. நாங்கள் மட்டும் தான் போகிறோன்னு நினச்சோம். ஸோ மோஸ்ட்லி இந்த வின்டர் டைமில் பிளான் பண்ணிக்கோங்க. சம்மர் டைமில் போனால் டயர்ட் ஆகிடும். வின்டர் டைம்னால் கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்குது. ஐ திங்க் இங்கே ஒரு மலை இருக்குது, தெரியுதான்னு தெரியல. நான் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும்போது விஷயத்தில் அதை காமிக்கிறேன். ஓகே பாய்ஸ், கீழே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அங்கே தெரியுது, அதுதான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு இடம். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணோன்னே உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். பாய் பாய். கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடையாக இருக்குது. இதுதான் ஐ திங்க் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. பார்க்கிங்கா இல்லை, ஃபுல்லாக பார்க்கிங் இருக்குது. போத்தலையரே பார்க்கிங் இருக்குது. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கே பார்த்தோன்னா என்ட்ரன்ஸ் இன்னும் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ட்ரன்ஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு 10 rupees டிக்கெட் கலெக்ட் பண்ணுறாங்க. பார்த்தா நிறையா கடை இருக்குது. தண்ணி பாட்டில் மோஸ்ட்லி நீங்களே வரும்போது எடுத்து வந்துடுங்க.
உள்ள என்ட்ரன்ஸ்க்கு போயிட்டு பார்ப்போம். அவன் என்ட்ரன்ஸில் டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கே வந்துட்டு பிளாஸ்டிக் கவர் எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு ஒரு கவருக்கும் 10 rupees வாங்குறாங்க. இங்கே அந்த சாமி கும்பிட்டுட்டு ஹனுமான் இருக்கார், கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம நண்பர்களோட கிளம்பியாச்சு. இதுதான் பேஸ் கேம்ப்பு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கஞ்சி தருவாங்களாம். அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக மேலே போயிட்டு மேலே இருக்க வியூஸ்லாம் பார்த்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு இன்றைக்கி இந்த ட்ரிப் என்ன பண்ணுறோம் அப்படின்றத கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நிறையா காலேஜ் ஒர்க்னால ஸ்டடீஸ்னால ரெகுலராக வீடியோஸ் வந்திருக்காது. இதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவு ரெகுலராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, இருட்டாக இருக்கிறதுனால இதுக்கப்புறம் எதுவும் தெரியாது. அதனால் நான் கீழே போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கடைசியாக நமக்கு அந்த பீக்கு வந்துட்டு பார்க்க முடியுது. அதான் அந்த ஒயிட் கலர் லைட் தெரியல, அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போக போகிற டாப் பீக் பருவத மலை. கடைசியில் ரொம்ப நாளாக குரூப் சேட்டில் இருந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. இத்தனை வருஷம் இருந்து ஃப்ரெண்ட்ஸாக எங்களோட காலேஜ் ட்ரிப்பு இதுதான். சீரியஸாகவே அவ்வளோ தூரம் இங்கேருந்து உங்கள் வீடியோவில் பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் நேரில் பார்க்கும்போது செம்ம ஸ்டீப்பாக இருக்குது. சீரியஸாகவே அவ்வளோ தூரம் போயிட்டு கீழே இறங்குறத ஆக்சுவலாக போகிற எவ்வளோ நேரம் ஆகுது, எவ்வளோ டிஸ்டன்ஸு எல்லாத்தையும் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்டீவ்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனில். அதனால் எவ்வளோ டிஸ்டன்ஸு எவ்வளோ நேரம் ஆகுது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில். இதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மணி பார்த்தீங்க அப்படின்னா 6 ஆகுது. இப்போ வந்துட்டு அது நம்ம முன்னாடி தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிக்குது. இங்கே கீழே தான் வந்துட்டு அன்னதானம் போடுறாங்களாம். போய் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டுட்டு அப்படியே போவோம். சீரியஸாகவே செம்ம ஸ்டீப்பாக இருக்குது. இது பார்க்கும்போது லிட்டரலாகவே பயங்கரமாக. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே அன்னதானம் போகிற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே தான் செய்கிறாங்க. இல்லை வந்து பார்த்தோம் அப்படின்னா முருகர் இருக்கார். இதுக்கப்புறம் கொஞ்சம் அலங்காரம்லாம் நம்மளை பண்ணிவிட்டு நமக்கு வந்துட்டு இங்கே காலையில் பிரேக்ஃபாஸ்ட். சீரியஸாகவே எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, நல்லா கவனிக்கிறாங்க. பிளேட் இருக்குது, சாப்பிட்டுட்டு நான் சாப்பாடு வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே பிளேட் அங்கே இருக்கு. கொஞ்சமா போதுன்றவ கை வை, செல்லு வேறு கையில் பார்த்துங்க. சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே அன்னதானம் போட்டாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம பின்னாடி பருவதமலை, அதான் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் பீக்கு. இப்போது அந்த பீக்கு தான் போக போகிறோம். ஸோ அப்படியே ட்ரெக்கிங்கை கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கு ஃபுல்லாக விளாகில் காமிக்கிறேன். அதான்
நீ கோயில் இப்போ மலை உச்சிக்கு போகணும்னு எனக்கு யாராவது பார்த்தாங்க சார் நான் இப்போ பார்த்தாங்க தான் போட போகிறேன் போடுக்கா இல்லை எனக்கு இப்போதைக்கு வாங்க இப்போ கொஞ்சம் பக்கத்தில் நிற்கிறீங்களா போ ரன்னிங்லேயே போ ரன்னிங்கில் போடுறது கஷ்டம் தான் இங்கே போடுற பேக் நான் ஃபுல்லாக எவ்வளோ டைட் பேக்கில் இருக்கு போடுறேன் என்னதுடா இது கிஷோர் என்னது பல ரூட்ஸ் இருக்குடா அதில் இது ஒன்று நம்ம வரும்போது ஒன்று பார்த்தது அது ஒன்று இது ஒன்று ஓ கைடு ட்ரைனிங் எடுத்த நம்ம கிஷோர் கிட்ட போவோம் இதுதான் என்ட்ரன்ஸ்னு நினைக்கிறேன். இதில் இருந்து ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது. அப்படியே இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ மழை காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வெள்ளம் போகிற மாதிரி வீடியோ காமிச்சிருந்தாங்க. அதனால் மழை காலத்தில் தவிர்த்துக்கோங்க. வெயில் காலத்தில் வந்தால் எப்படி இருக்குன்னு தெரில. நாங்கள் பனிக்காலத்தில் வந்திருக்கோம். சீரியஸாகவே நல்லாயிருக்கு கிளைமேட்டு. இன்னும் சன்ரைஸ் ஆகலை. இப்படியே மேலே போயிட்டு சன்ரைஸை பார்ப்போம். நான் உங்களுக்கு வந்துட்டு நடுவில் அப்படியே ப்ளாக் எடுக்கிறேன். ஏன்னா கண்டினியூஸாக எடுத்தால் கண்டிப்பாக போர் அடிச்சிடும். இதுவும் இல்லாமல் எவ்வளோ தூரத்தில் வந்துட்டு இருக்குதுன்னு எங்களுக்கும் தெரியாது. அதனால் நான் ஷார்ட் கிளிப்ஸ் அப்படியே ஆட் பண்ணி எங்கெல்லாம் என்னென்ன இருக்குன்றதை கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸ்டெப்ஸ்லேயே நம்பர் போட்டிருக்காங்க. சீரியஸாகவே செம்மையாக இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்லாம் எனக்கு சூப்பராக இருக்குது. எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே போய்கிட்டே இருப்போம். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 120 ஸ்டெப்ஸ் தாண்டி வந்திருக்கோம். ஓகே, சீரியஸாகவே நல்லாயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட குரூப்பாக வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம பாய்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க. எல்லாரும் ஒன்னா போ. எங்க நம்ம போறோம்? பிச்சை எடுக்க கத்து. இங்கே உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா? நாங்கள் ஸ்நாக்ஸ் பிரிக்கிறத பார்த்துட்டு எங்கேயோ வந்து ஓடியான்ட்டான். ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் போக மாட்டேன்னு பேக் பிடிச்சி எடுக்கிறான். அப்படியே வியூ பார்த்தோன்னா செம்மையாக இருக்குது. சீரியஸாகவே அந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குன்னு. பயங்கரமாக இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 528 ஸ்டெப்ஸ் வந்துருக்கோம். அப்படியே போய்கிட்டே இருக்கும். பார்ப்போம். மேலே போயிட்டு சன்ரைஸ் பார்க்க மேலே போகலான்னு பிளான் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது முடியல. கண்டிப்பாக மேலே இருந்து நல்ல ஒரு வியூ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பார்க்கலாம். செம்ம ஸ்டீப்பாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். தெரியுதான்னு தெரில. பட் சீரியஸாகவே செம்ம ஸ்டீப்பாக இருக்குது. செம்மையாக மூச்சு வாங்க. 625. கேக்குதாடா? ஆகாஷ் ரொம்ப சவுண்ட் போடாதடா. முன்னாடி பின்னாடி ஆள் வந்துட்டு இருப்பாங்க. யாரு 10% பதவி ஓடி வரும்.
போ ஏறி போ, நான் வரேன். ஃபைனலி 1300 ஸ்டெப்ஸா, 1263. வா போ. அடுத்து ஃபுல்லாக பாரி. இது நல்லா தானே இருக்குது. பாறை ஒன்றும் அந்தளவுக்கு மோசமாக. நம்ம இப்போ level 2ல் இருக்கோம். வாங்க ப்ரோ, என்னாச்சு? சிவன் சிலை இருக்கு. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோமா? அங்கே இருக்கு கோயில். போவோம். இன்னும் போக வேண்டிய தூரம். செம்ம ஸ்டீப்பு, சுத்தமாக முடியல. தெரியும் உங்களுக்கு. எங்கப்பா அப்பா எவ்வளோ தூரம், கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் ஏறி வந்திருக்கோம். அப்படி ஏறி இங்கே இருக்கு வரையிரு, இதோ இருக்குது கோயில். ஃபைனலாக ஸ்டெப்ஸை தாண்டி level 2 பாறையை தாண்டி level 3 மணல்லாம் தாண்டி இப்போது அடுத்த ஸ்டெப். எல்லோரும் இப்போ இங்கே பிரேக் எடுத்துகிட்ருக்கோம். நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அப்படியே மேலே போகலாம். மடி வாய்ப்பே இல்லை. ஒன்ஸ் ஆரம்பிச்சேன்னா போய் நேக வேண்டியதுதான். அவ்வளோதான், கடைசி ஸ்டெப்பு தான், கடைசி லெவல். நோட்டம் விட்றான்டா. நம்ம கூட அவனும் சேர்ந்து பயணம் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அதான் பாதுன்னு நினைக்கிறேன். வாய்ப்பே இல்லை. இன்னும் காவாசி தூரம் இருக்குது இப்போதைக்கு. அந்த இடத்துல பாதி பேர் இருக்காங்க, அங்கே ஒரு வழி இருக்குது போல். செம்ம எந்த சைடுற காலை வச்சு ஏறி போனா எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்கு. செம்ம வியூ வேணாம், செம்ம ஸ்டீப்பு. ஹலோ காஷ், மை காட், ஃபைனல். ஓ மை காட், பயங்கரமா இந்த மலை இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஈஸியாக சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த மலை வந்துட்டு இப்படியே மலையை சுற்றி இங்கே இப்படி போகிறோம். போயிட்டு இங்கேருந்து இந்த இடத்துல இரும்பு படி போயிட்டு போகுது, தெரியும் நினைக்கிறேன். அப்படியே மேலே அந்த மலை மேலே ஏறிட்டு கிட்டத்தட்ட 50லேருந்து 100 படிக்கட்டு இருக்குன்னாங்க. மேலே போயிட்டு எப்படி இருக்குன்றத காமிக்கிறேன். எந்த பார்த்தீங்கன்னா ஐயோ செம்மையாக இருக்குது. நாங்கள் மேலே வந்துட்டு இருக்கோம்டா. நீ எங்கடா இருக்க? சரி, மேலே போயிட்டு இருக்கோம்டா. Gonna be the final stitch. So அப்படியே மேலே ஏற போகிறோம்.
சஞ்சய் நீ அப்புறமா கேப்ரோ வாங்கிடுற. ஓ மை காட் கைஸ், இருக்கிறதுலே செம்ம ரிஸ்கியான ஒரு ட்ரக்கு. சீரியஸாக சொன்னேன்னா ஆமாடா. ஏய் சீரியஸாக பயங்கரமாக இருக்கு பேர். ஓ மை காட், ஸ்டெப்ஸை பாரு. படிக்கிறதா வா வா தான் பூச்சேர் வா. இருக்குதா பரவாயில்ல வா வா வா. அது இல்ல எப்படி ஓ மை காஷ், இங்கே இருக்கு கோயில். டே 2 மலையை தாண்டி சீரியஸாகவே கன்ஸ்ட்ரக்ஷன்றது பயங்க. ஓ டேய் பயங்கரமாக இருக்குடா. நகர்ந்துச்சுன்னா கோயிலோட என்ட்ரன்ஸா வெற்றிகரமாக ரீச்சுடா. கழுத்து வலிக்குது. இல்ல நான் பாட்டுக்கு எக்ஸ்ட்ராடினரி மோஷன்லாம் காட்டினேன் எல்லைக்கு வச்சுக்கிட்டு. முன்னாடி கோயில் அங்கே இருக்கு, நம்ம இங்கே என்ட்ரன்ஸில் இருக்கோம். இங்கே முள்ளுச்செடி இருக்கு, பின்னாடி போ பின்னாடி போ. நான் வந்து அப்புறம் போ, உள்ள வராத செருப்பு போடல. சரி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் தான் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போய் நடந்து வந்து சீரியஸாக பயங்கரமான வியூ. வீட்டில் பேரண்ட்ஸ் கூட்டு வந்து யாரும் வந்துருக்க மாட்டோம். பேரண்ட்ஸே வந்துருக்க மாட்டாங்க மேலே. அதுதான்டா வழி, நம்ம வந்த வழி தெரியுது. சரி ஓகே கைஸ், இதுக்கு மேலே போயிட்டு. சஞ்சய் உனக்கு தான் வேண்டுதல் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். ஏன்டா வெறும் காலையில் எழுதுன்னு வந்துட்டுக்கிறேன். என்னத்தை வேண்டிங்க? பழகிட்டேன்ச்சா பாருடா ஃபுல்லாக. அது என்னடா கொகையா? இல்லை கீழே பாதாளம். ஏய் இல்லைடா ஏதோ இருக்குடா. ஏய் ஏதோ இருக்கு. ரெஸ்ட் பண்ணுங்க ரெஸ்ட் பண்ணுங்க. அவங்கடா 2 பேரு லைட் டர்ரா மேல போகிறேன். ஏய் குரங்கு ஹைஜாக் பண்ணுறா. குரங்கு ஹைஜாக் பண்ணுறா. பேக் யாரோட பேக்? பேக் மாதிரி கடைசி படி ஏறி முடிச்சோன்னா சாமி பார்க்க போகிறோம். சொல்லணும்னா இந்த இடத்துல குட்டியாக ஒரு லைன் மாதிரி தான், அங்கேருந்து தான் அங்கே ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக அந்த இடம் தான் பஸ் ஸ்டாப்பு. அங்கேருந்து காலைல ஆரம்பித்து இங்கே இருக்கு பாடுறா. டேய் இங்கே இருக்கு பாடுறா பார்த்து. அதான்டா அப்படி வந்து அப்படியே வந்து அது வந்து இங்கே வந்துட்டோம். அவ்வளோதான். எங்கேயோ சுற்றி சீரியஸாக சரியான ட்ரெக்கு. பருவதமலைன்னு சொல்லி பருவதமலையை ஏறி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் பார்த்துட்டானுங்க. டேய் குரங்கு இது வந்துச்சு. பப்பரப்பான்னு காட்டி உட்காந்துருக்கேன். ஒன்றும் இல்லை, கவர் முன்ன வையே தூக்கி போடாத. நிரணியா ஏன் போறா? அங்கே நிற்கிறான்.
ஏய் வெள்ளங்க யாவன்னு தெரியல வழி எதுக்கு இவ்வளோ காடம் தான் போட்டு கஷ்டமா தெரியும். அதான் சொல்றேன். காட் செம்ம பயங்கரமாக இருக்கு. கொஞ்ச நேரம் உட்காந்து கிளம்பு, கொஞ்ச நேரம் உட்காந்து வட ஸோ நம்ம ஃபைனலாக பருவதமலையை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கடைசியில் 7 பேர் வந்துட்டு 5 பேர் தான் மேலே வந்தோம். சாமியை கும்பிட்டோம். இதுக்கப்புறம் இப்போ கிளம்ப போகிறோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் போகும்போது முடிஞ்சால் லாக் கண்டினியூ பண்ணுறேன், இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை. இங்கே ஆரம்பித்து அப்படியே வந்து மலையை சுற்றி இப்படியே வந்து ஏறி திரும்ப இங்கே வந்து இப்படியே வந்து இங்கே ஏறி இப்போது இங்கே வந்து சாமியை கும்பிட்டோம், முடிஞ்சிச்சு. வந்துட்டு ஒரு அன்னதானம் மட்டம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ 10 to 15 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி இறங்க. ஃபைனலாக பருவதமலை ட்ரெக்கிங்கை முடிச்சாச்சு. அங்கே இருக்குது. கிட்டத்தட்ட 2.5 hours ஆச்சு கீழே இறங்கி வர்றதுக்கு. அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிவடைகிறது. திரும்ப அடுத்த விளாகில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.